ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டி மாம் லைஃப் ஸ்டைல். பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிட்டேன். அதோட ஓர பகுதியெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் எடுத்துக்கிறேன்னா, இது நம்ம பீஸாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இந்த ஓரங்கள்லாம் நமக்கு ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் இது தேவைப்படாது நமக்கு. அதை நீங்கள் வேறு எதாவது ஃப்ரை பண்ணும்போது அதை பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ப்ரெட் க்ரம்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு வானலில் நம்ம இந்த ப்ரெட்டு எவ்வளோ ப்ரெட் எடுத்துக்கிறீங்களோ அந்த ப்ரெட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆயில் விட்டுக்கணும். ஆயில் விட்டு ஆயில் சூடான உடனே சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு டக்குன்னு எல்லாத்தையுமே போட்டு எடுத்துருங்க. ஏன்னா ப்ரெட்டுன்றதுனால சீக்கிரமாக அந்த பொன்னிறமாக ஆகிடும். ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி மொறுன்னு ஆகிடும். இப்போ இதுக்கு நம்ம சர்க்கரை பாகு மாதிரி ரெடி பண்ண பாகு கன்சன்ட்ரிலாம் கிடையாது. நம்ம ஓரலாகவே சர்க்கரை தண்ணி எப்படி கரைக்கணுமோ அப்படி கரைச்சிக்கலாம். ஒரு அரை கப்பு சர்க்கரைக்கு ஒரு 1.5 கப்பு தண்ணி நான் எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் இந்த சர்க்கரையை போட்டு நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நார்மலாக வச்சாலே போதும். இதுக்கு பதம் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. நார்மலாக இது கரைஞ்சாலே போதும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து மேஷ் ஆகி இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துடும். ப்ரெட்டு எல்லாமே வெந்துடும். இந்த சர்க்கரை தண்ணியில் இந்த ப்ரெட்டுக்கு ஏற்ற அந்த ஸ்வீட் அதில் கிடச்சிரும். ஆல்ரெடி இதில் நம்ம ஏற்கனவே ஆயிலில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால நெய் விட்டு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டு நம்ம வறுத்துக்கணும். கொஞ்சம் நெய் விட்டாலே போதும். அது கூட கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளும் சர்க்கரையும் ஏலக்காவும் சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் ஏலக்காய் போட்டால் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அப்படி போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு எடுத்து இதில் போட்டுக்கலாம். நம்ம ஆயிலில் ப்ரெட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம், முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துருக்கோம். இது எல்லாமே அந்த அல்வா செய்யும் போது போதுமானதாக இருக்கும். இப்போ இது ரெடியாக ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, அந்த ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயும் அந்த நெய்யும் திரிஞ்சு வரும். நம்ம அடி ஒட்டாமல் இந்த மாதிரி எப்படி நீங்கள் கலர்னாலும் அடி பிடிக்கவே பிடிக்காது. எந்த பக்கமுமே ஒட்டாது. இந்த மாதிரி அப்படியே திரண்டு வரும். அதாவது நம்ம அல்வா சாப்பிடுவோம் இல்லையா, அப்படியே அல்வா எடுத்து வாயில் போட்டால் அப்படியே கரையும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அப்படியே கலரும் போது இந்த மாதிரி அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வரும். இப்போ நான் கலரி இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எந்த பக்கமும் ஒட்டாது. வானலில் நீங்கள் எவ்வளோ கலர்னாலும் கொஞ்சம் கூட அது அடி பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஒரே ஒரு பொருள் ப்ரெட்டு மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதிகமான நேரமே எடுக்கவே எடுக்காது. இந்த மாதிரி பண்ணால் அது அந்த ஓரங்கள்லாம் நமக்கு அது தெரியுது பார்த்திங்களா. நான் பண்ணியிருக்கிறதுல அந்த நெய்யும் எண்ணெயும் பிரிஞ்சு வரும். இதில் அல்வா ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ப்ரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. சாப்பிட்லாம். ரெடியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.